ப்ரீவியஸ் சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். A student gets 31% in an examination but fails by 12 marks. If the pass percentage is 35%, find the maximum marks of the examination கொடுத்துருக்காங்க. 31% மார்க் வாங்கியிருக்காங்க. ஆனாலும் 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதுனால் தேர்ச்சி பெறவே இல்லையா. தேர்ச்சி பெற எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா 35%னா மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த மதிப்பெண் தெரியாது எக்ஸ், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதில் அவங்க இந்த மாணவர் வந்து 31% வாங்கிட்டாங்க. அதாவது எவ்வளோன்னு தெரியாது, அதில் 31% அவங்க வாங்கிட்டாங்க. ஓகேங்களா. இப்போது ஒரு வேளை அவங்க இன்னும் 12 மதிப்பெண் எக்ஸ்ட்ரா பெற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு இதுதான் அவங்களோட ஒரிஜினல் மார்க்கு, அதோட ஒரு 12 ஆட் பண்ணிட்டோம்னா பாஸ் மார்க் கிடச்சிரும் இல்லையா. ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க 12 குறைவாக பெற்றதுனால தான் அவங்க தேர்ச்சி பெறல. ஒருவேளை நம்ம அந்த 12 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கண்டிப்பாக 35%க்கு ஈக்குவலாக இருக்குமா. ஸோ 35% ஆஃப் தட் டோட்டல் மார்க். ஓகேவா. அதை தெரியாது எக்ஸ். ஓகேவா. ஸோ நம்ம இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் த்ரூ அவுட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இந்த 100 கேன்சல் ஆகிட்டு 31xன்னு கிடைக்கும். இது 1200ன்னு ஆயிரும். இதுலேயும் 100 கேன்சல் ஆகிட்டு 35x இருக்கும். நம்மளோட எய்ம் என்னென்னா இந்த இதுதான் எக்ஸோட மார்க் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எவ்வளோ டோட்டல் மார்க் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 1200 ஈக்குவல் டு 35x இந்த சைடு வந்துச்சுன்னா 31xன்னு வந்துடும். ஓகேவா. இப்போ 1200 ஈக்குவல் டு 35ல் 31 போச்சுன்னா 4x. எனக்கு எக்ஸ் தான் வேணும் கரெக்டாக, ஏன்னா அந்த டோட்டல் மார்க் தான் எனக்கு வேணும். அப்போ 1200 இந்த 4 கீழே வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 3 4s are 12. அப்போ 300. அப்போ டோட்டல் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300. ஓகேவா. அப்புறம் அதில் அவங்க 31% வாங்கியிருக்காங்கன்றதுனால தான் நம்ம இப்படி போடுறோம். ஓகேவா. இப்போ டோட்டல் மார்க் எவ்வளோ 300.